உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, உறவும் நட்பும் கசந்ததா சிம்மம் என்ற ஒரு வீடியோ போட்டோம். ஒரு 40,000 பேருக்கு மேல பார்த்துருக்கிறீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்றது என்னுடைய கடமை இல்லையா? அதுல ஒவ்வொன்றா நம்ம டச் பண்ணி எழுதுறதை விட ஒன்லி படிச்சிட்டோம்னா யார் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு என்ன இந்த நிகழ்ச்சி எந்த மாதிரியான பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, இது உறவும் நட்பும் ஏன் கசந்தது, சனி 7ஆம் இடத்தில் இருந்ததுனாலயா, அல்லது எப்பொழுதுமே சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையும் நேர்மையும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தும் அப்படி பயன்படுத்தி கொண்டவர்கள் அந்த உறவுகள் கசப்பான அனுபவங்கள் ஏன் ஏற்பட்டது என்பதற்கு அந்த வீடியோவில் கேட்ட உங்களுடைய கமெண்ட்ஸ் கேள்வி பதில், கமெண்ட்ஸ் ஆன்சர்ஸ். முத்துலட்சுமி, உண்மை 20 வருடங்களாக 20 இயர்ஸ் ஃப்ரெண்ட், இப்போ பேசல, சண்டை, 1000 ப்ராப்ளம். அதாவது உறவுகள் ஏன் இப்படி ஆச்சு உங்களுக்கு? முத்துலட்சுமி, நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்க. 7இல் சனி வரும்பொழுது உங்களுடைய சாட்சாத் 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்குறாரு. நண்பன் யார், உண்மையான உறவு யாருங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால நீங்க சனீஸ்வரனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நல்லவர்கள் தீயவர்களை அடையாளம் காணப்பட்டது, அதுக்கு காரணகர்த்தா சனி என்று இது கடந்து செல்லுங்கள். சரிங்களா? கோபி கிருஷ்ணன், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, சுத்தமாக பிடிக்காத உறவுகளிடம் இருக்க வேண்டிய கட்டாயம், எல்லோரும் துரோகம் செஞ்சாங்க. சார், நீங்க ஏன் கோபி கிருஷ்ணன் நீங்க வாழவே பிடிக்கலைங்கிறீங்க? வாங்க, நான் உங்களுக்கு வாழ வழிகாட்டுறேன். ஒரு நாள் நம்ம 2 பேரும் சந்திப்போம். இந்த உலகத்தில் ஷேக்ஸ்பியர் சொன்னது மாதிரி இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அவரவர் தன்னுடைய பாத்திரத்தை செய்துவிட்டு கடந்து செல்ல வேண்டும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகளை கைவிடுங்கள். வாழ்க்கையில இன்னும் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஒரு நாள் அவசியம் சந்திப்போம். அப்புறம் இன்னைக்கு என்ன தேதி? 29ஆம் தேதி, ஒரு 21 ஹவர்ஸ் பிஃபோர். தானத்தில் சிறந்தது நிதானம். முருகேசன், நடராஜன், அற்புதம். இதான் சிம்மத்துக்கு அழகு. சிம்மம் எப்பொழுதுமே பசித்தால் மட்டுமே அருகில் இருக்கக்கூடிய மானையோ எதையோ அடித்து சாப்பிடும். அது பசி தீர்ந்து விட்டதென்றால் அதன் மேல் எலி கூட ஏறி விளையாண்டு கொண்டிருக்குமாம். அது பாட்டுக்கு சைலண்டா இருக்கும். அதே மாதிரி கேரக்டர் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நிதானம், அவசரப்படக்கூடாது. பதறிய காரியம் சிதறிவிடும். இவர் அற்புதமான ஒரு மனிதராகத்தான் இருக்கணும். முருகேசன், வாழ்த்துக்கள். தர்மதேவி, ஹலோ சார், தேங்க்யூ 100%. ப்ளீஸ் கைண்ட்லி புட் அஷ்டமசனி வீடியோ, வி ஆர் வெயிட்டிங். அடுத்தது அதுதான் வரும். நான் இதில் அஷ்டமசனி தான் ஒரு பார்ட் எடுத்துட்டேன். 2வது பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு சனிக்கிழமை எடுத்துட்டு உங்களுக்கு மண்டே டியூஸ்டேல எல்லா ராசிக்கும் வந்துடும். தர்மதேவி சிம்ம ராசி, சென்னை நினைக்கிறேன். அவங்க என்னுடைய கிளைண்ட். வாழ்த்துக்கள். அப்புறம் விஜய ராதாகிருஷ்ணன், 3 days பிஃபோர். அவங்க புரியுங்குதையா, இப்போதான் அதாவது புரிஞ்சிருக்குங்கிறாங்க. கடவுள் என் பக்கம், நோ டவுட். நீங்கள் நேர்மையாளருங்க, கடவுள் உங்கள் பக்கம்தான் இருப்பார். சிங்கம் எப்பொழுதுமே பொய் பேசாது, திருடாது, ஏமாத்தாது. புரியுதுங்களா? மேக்சிமம் இதெல்லாம் ஒருத்தர் போடுறாரு கமெண்ட்ஸில். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீனராசி பொண்ணு அம்மணி தலையில் ஏறி உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கு எங்கள் எல்லாரையும். அப்படி இல்லை, எல்லா ராசிகளிலும் 20% நீங்கள் சொல்கிற மாதிரியான டிஃபிகல்ட் மேன் இருப்பாங்க. 80% நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அது கிடைச்சாலே பெரிய விஷயம். 80% சிம்மம். நீங்கள் எப்போதுமே கடவுள் உங்கள் பக்கம்தான். வெரி கிரேட் சொன்னீங்க சார், ஐ பிலீவ், நோ டவுட். நான் உங்களை நம்புகிறேன். ஓகே விஜய ராதாகிருஷ்ணன், வாழ்த்துக்கள். ஆமாங்க ஐயா என்று கூறி அவரை இது அதாவது உண்மை ஐயா அப்படின்னு மணி வெங்கட் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது கலை, உடன்பிறப்பு மட்டுமில்ல ஐயா, மகள் மருமகனே ஏமாத்துறாங்க ஐயா. இந்த உலகம் கலியுகம். கலியுகத்தில் தர்ம தேவதைக்கு ஒத்த கால், 3 கால்கள் ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டது. இதையெல்லாம் நீங்கள் நேர்மையாளர்கள் அறிந்து கொண்டு விலகி நின்று வேடிக்கை பாருங்கள். உறவுகளை நாம உறவுகளும் அதே மாதிரி நட்பும் ஏன் கசந்தது? அவர்கள் மாதிரி நீங்களும் இறங்கி போயிடணும் போலித்தனமாக. ஆக நீங்க போலியாக வாழ தயாரில்லை. இந்த சிம்ம ராசிக்காரங்க இவ்வளவு பேர் கமெண்ட்ஸை படிக்கணும்னு தோன்றுனதே
நான் போட்டிருந்த ஒரு வார்த்தை 40,000 பேர் பார்த்தீங்க, இத்தனை பேர் உடனே உங்களுடைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக பதில் அனுப்ப முடியாது. இந்த வீடியோ யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணீங்களோ பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெகு விரைவில் நல்லது நடந்தால் பரவாயில்லை ஐயா. கலை சார், நல்லது நடக்கும். எங்கிருந்து நடக்கும்? நம்மிடமிருந்து தான் நடக்கும். கோபம் எங்கிருந்து வருகிறது? குரு கேட்டார். நான் எங்கிட்ட வேலை செய்கிற பையன் கலரை மாற்றி பிரிண்ட் அடிச்சுட்டான் சார், அதனால வந்தது. இல்லை இல்லை, கோபம் உங்கள்கிட்ட இருந்து தான் வருது. அப்போ உங்கள்கிட்ட இருந்து வரும்போது நீங்கள் பக்கத்தில் நின்று அந்த வேலையை செஞ்சுருக்கணும் சார். அப்போ ஒரு ஃபேக்ட்ரினா பக்கத்துலேயே நிற்கணுமா? இல்லை, அதுக்குண்டான சிஸ்டத்தை உருவாக்கணும். சிஸ்டத்தை மாற்றுங்க அப்படிங்கிறார். அப்புறம் நேசம்மாள், அவங்க 100% உண்மை ஐயான்னு இருக்காங்க. நேசம்மாள், உண்மைதான் சார். மோனி, அவங்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாம் சிம்ம ராசிக்காரங்க தான் பார்த்துருக்கீங்க. கணேசன், ஆம் சார், நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது அப்படின்னு போட்டிருக்கிறார். எஸ் சார். அடுத்தது யாரு? ஜெயசித்ரா, எஸ் சார், நான் 6 நாளைக்கு முன்பு உண்மைதான், எல்லோரும் என்னை ஏமாத்திட்டாங்க. ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட்ஸ், தம்பி, அதுதான் நீங்கள் வந்து ஓவராக உரிமை எடுத்துக்கிட்டு நீங்களாக வேலண்டரியாக போய் அவங்கள நம்பி எல்லாம் செய்கிறீங்க. உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர்கள் இல்லை என்பதை அந்த 7இல் சனி இருக்கும்பொழுது உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். மாறுங்கள், மாறுங்கள், மாற்றுங்கள். மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை. அப்பா அம்மாவுடன், அது சாஷினி, அப்பா அம்மாவுடன் பிறந்தோர்னு பணத்தால் ஏமாந்துட்டேன், பாசம்னு ஆக்ட் பண்ணி ஏமாத்திட்டாங்க சார், கடனில் மாட்டி விட்டு போயிட்டாங்க. இதுதான் உறவுகளும் நட்புகளும். நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக கிவ் அண்ட் டேக் பாலிசி போயிருங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவு போட்டிருக்க மாட்டேன். துலாம் ராசி யாராக இருந்தாலும் சரி, அப்படி தராசு முனை மாதிரி நிற்கும். புரியுதா? நீ இதை கொடுத்தா நான் அதை திருப்பி தர்றேன் அப்படிங்க. சிம்மம் அப்படி இல்லை. உண்மையிலேயே மிக அற்புதமான ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்கள். அவங்கள வந்து ஈஸியாக ஏமாற்றணும், நடிக்கணும், உங்கள்கிட்ட வந்து காலில் விழணும், உங்களை பாராட்டணும், போற்றி பாடணும். அப்போ உண்மையும் நம்பிடுவீங்க. அதுதான். துலாம் அப்படி இல்லை. பின்னாடி ஒரு ஆள் அனுப்பி அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் பாருங்க. எஸ். ஷாஜகான், ஷாஜகான் என்னுடைய கிளைண்ட் தான் நினைக்கிறேன், 6 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், என்னோட குடும்பமே என்னை தூக்கி போட்டுருச்சு தனு, 7 days பிஃபோர். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பதிவு. குருசாமி, வாழ்த்துக்கள் சார், நலமான கேட்குறாரு. என்னன்னா, நான் ஒரு 240 நாட்கள் வந்து ஒன்லி கேள்வி பதில் ஃப்ரீயாக வந்து ஒரு சர்வீஸ் பண்ணேன். அது வந்து ஒரு புண்ணியமாக இருக்கட்டுமேனு. அதனால் நான் உங்களுக்கு பொதுவாக வரல. இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. சிம்ம ராசி, உங்களுடைய முதுகில் குத்தாத சிம்ம ராசி யார் யார்? சிம்ம ராசிக்கு மேஷம், தனுசு, அதே மாதிரி சிம்மம். இந்த 3 காம்பினேஷனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறது விரைவில் வர இருக்கிறது. வளர்மதி அவர்கள், உத்திர நட்சத்திரம் நடந்தாட்டு அப்படியே சொல்கிறீங்க. உத்திர நட்சத்திரத்தை பற்றி நடந்தது அப்படியே நான் சொல்கிறேனாமா? வாழ்த்துக்கள். என்னுடைய ஜோதிடத்தை நான் வாசிக்கவில்லை, ஜோதிடத்தை நான் சுவாசிக்கிறேன். 91, 92 கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே ராசியினுடைய குணங்கள், குறைகள், நிறைகள், செய்யக்கூடியவை இதெல்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். இடையில கொஞ்சம் ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கலான்ட்டு இப்போ வந்ததுனால உங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களுக்கு இப்போ நான் தெரிகிறேன். ஆமாம் அப்படின்னு இருக்கார் ஒருத்தர், ரோஷன். அடுத்தது மீனா முத்துக்குமார், அவங்க எஸ் 1000 மடங்கு நீங்கள் சொன்னது கரெக்டு. எஸ், இஸ் இட் ட்ரூ? ராதாகிருஷ்ணன், வாழ்த்துக்கள். சிம்ம ராசி, கடக லக்கணம், எல்லாம் நடந்துச்சு சார் அப்படின்னு இவங்க மாலதி அவங்க சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி சூப்பர் அண்ணா அப்படின்னு பிரியா அவர்கள் சொல்கிறாங்க. முத்துகிருஷ்ணன் உண்மைங்கிறாரு, முகுந்தன் உண்மைங்கிறாரு. இந்த முத்துகிருஷ்ணன், முகுந்தன்லாம் எல்லாம் மக நட்சத்திரம், சிம்ம ராசி. அவங்களாம் அதை உணர்ந்து சொல்கிறாங்க. இனிமேல் என்னுடைய வீடியோக்கள் 12 ராசிக்காரர்களை வாழ்க்கையில் பக்குவப்படுத்துறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பின்னாடி போய் பாருங்கள். இப்போ 5000 பேர் 6000 பேர் புது வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உள்ளே போய் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மாறிக்குங்க. மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை. லாவண்யா, எக்ஸாக்ட்லி 100%. புவனா, கூகுள் 100% கரெக்டுங்கிறாரு. மிகவும் அருமை, உண்மையான பதிவு அப்படிங்கிறாங்க. அப்புறம் கமல், அப்புறம் சுகுணா, ஆமாம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டாங்க.
அப்புறம் வந்து எஸ்தர், கஸ்தூரி ராஜா. அதாவதுங்க, மிகவும் உண்மை ஐயா. உங்கள் வீடியோவை முன்னாடியே பார்க்காம போயிட்டேனே. உடன் பிறந்தவர்களால், உறவுகளால், நண்பர்களால், உடன் இருப்பவர்களால் அசிங்கம், அவமானம், துரோகம், ஏமாற்றம் என அனைத்தையும் சந்தித்து விட்டேன். முடியல ஐயா. சீக்கிரமாக நல்லது நடக்கும் என்று நம்புகிறேன் ஐயா. நடப்பு ராகு திசை, சூரிய புத்தி, அடுத்து சந்திரன் புத்தி வரவுள்ளது. நல்ல வழி கிடைக்க இறைவனை, பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். நானும் வேண்டுகிறேன். கிரகங்களே, மழை வேறுது, மழை பெய்யுது, அதுக்குண்டான உடுப்புகளை நாம் தற்காத்து எடுத்து போகலையா, அதுதான் பரிகாரம் என்னை பொறுத்த வரைக்கும். வேற ஒன்றும் பரிகாரம் இல்லை. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், உங்களுடைய சிஸ்டத்தை மாற்றணும். அதான் பரிகாரம். இனிமேல் நீங்கள் உங்களுக்கு எத்தனை முதுகில் குத்தினாலும், முன்னாடி குத்தினாலும் ஆயுதத்தை, கேடயத்தை நான் உங்களுக்கு தர்றேன். அதை வச்சு வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிட்டு போங்க. அது பெஸ்ட். ரைட். எஸ், ட்ரூ, 100%. செல்வகுமார், நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான் ஐயா. மணிமாலன், எஸ், ரியலி ட்ரூ. இளமதி, அப்புறம் வித்யா பாரதி, எஸ், 100% கரெக்ட். உமா, உயிர் மட்டும்தான் இருக்கு, கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கு, கவலைப்படாதீங்க. இந்த உலகம் என்பது மிக பெருசு. உயிர் மட்டும் இருந்தால் போதும். உடல் வலிமையாக இருந்தால் சரி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சால் நேரில் வாங்க, அல்லது ஃபோனில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு வாழ வழிகாட்டுறேன். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. உமா அவர்களே. அமுதவள்ளி, உண்மை ஐயா. அமுதவள்ளி, மிக்க நன்றி ஐயா. அப்புறம் கார்த்திகா தேவி, நான் மட்டும் தனி, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறாங்க. அதாவதுங்க, எப்போதுமே சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும். சிம்மத்துக்கு கூட்டம் பிடிக்காது. அதனால் இந்த பாலிசி கரெக்டு. எல்லாரும் போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்க. சரிங்களா? அடுத்தது சாந்தி, நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைங்கிறாங்க. எஸ், ட்ரூ சார். அடுத்தது சித்ரா ராஜ் அவர்கள். மகாலட்சுமி, உண்மையாக நடந்தது. நீங்கள் சொன்ன செயல்கள் கும்பலக்கணம், சிம்ம ராசிக்கு எல்லாம் நடந்து விட்டது. ஈசன் அருளால் உயிர் மட்டும் மிஞ்சியது. வாழ்த்துக்கள். பொதுவாக சிம்ம ராசிக்கு ஈசன் தான் காட். ஈசன் சிவனை தான் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வழிபாடு செய்வார்கள். சிவன் தான். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போங்க, அன்னைக்கு போய் விரதமாக இருங்க. நல்லது. எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. இனிமே ஹாப்பி மேன். இவர் தாங்க கரெக்ட். 8 நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்காரு. எஸ்டிஆர் டிவி. யாரு? எஸ்டிஆர் டிவி. எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. இனிமே ஹாப்பி மேன். அவ்வளோதான். டோன்ட் வரி, பி ஹாப்பி. கதம் கதம். இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தாச்சு. உறவுகள் கசந்தாச்சு. இனி அடுத்த நிலையை நோக்கி எடுத்து போகணும். அஷ்டமசனி எப்படி இருக்குங்கிற வீடியோ வரப்போகுது, அதை பாருங்க. சாய் சித்ரா, ஆல் ஃபினிஷ்டு. நேத்து எஸ், நீங்கள் சொல்கிறது 100% உண்மைன்னு. நீங்கள் சொன்னது போல் இருந்தது, உண்மைதாங்கிறாங்க ஒருத்தவங்க. மாதேஷ், என்னோட மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க சாமி. அதாவதுங்க, 7ஆம் பாவகம் வந்து பொதுவாக கம்யூனிகேஷன்ஸ், தொடர்பு. கண்டகச்சனி என்றால் மனைவி, கணவன், உறவுகள். அந்த இடத்துல சனி இருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது உண்மை முகத்தை காட்டுறார். அதனால மனைவி திரும்ப வருவாங்களா இல்லையாங்கிறது ஜாதகத்தை அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில். ஐயா, சுக்கிரன் கேது இணைவு நவாம்சத்தில் உள்ளது, ஆனால் ராசி கட்டத்தில் இல்லை எனில் இந்த இணைவு பாதிப்பு. அதாவது சுக்கிரன் கேது இணைவு நவாம்சத்திலாம் பார்க்காதீங்க. ஒரு 9 கட்டம் 12 பாவகம். சரியா? அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. இதில் மட்டும் பாருங்க. தயா, என் குடும்பம், மனைவி, குழந்தை பிறந்து சென்று விட்டனர் சார். அதை உங்கள் ஜாதகத்தை அவசியம் பாருங்க. டோன்ட் வரி. அப்புறம் மகேந்திரன், அவர் நீங்கள் கூறியது 100% உண்மைங்கிறார். அடுத்தது சுடலை வடிவேல், ஆமாம், என் தந்தை, தம்பி, தங்கை எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டு. கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்ல விதமாக வாழ போறீங்க. உங்களுக்கு கம்பல்சரியா நல்ல இது இருக்கு. ராஜபாலன், வாட் யூ செட் சார், 100% ட்ரூ சார். ஹேட் எ வெரி பேட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அதெல்லாம் ஒதுக்கி வரும்பொழுது ஒரு புதிய எழுச்சியை நீங்கள் அடைவீங்க. சுமதி கிச்சன், 100% உண்மைங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப உண்மை. தந்தை தாய் அனைவரும் என்னை பாருங்க, எல்லாம் உறவுகள் பாருங்க, தந்தை தாயே ஏமாத்திட்டாங்கிறாங்க. மோகனப்பிரியா, ட்ரூ சார். சொல்யூஷன் கொடுங்க சார். சொல்யூஷன் உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்கள் ஜாதகத்தை என்னைக்கு பார்க்குறீங்களோ நான் சொல்கிறேன் தெளிவாக. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி? ஆமாம் சார், நீங்கள் கூறியது 100% ட்ரூ. மஞ்சுளா, ஃபேக்ட். அன்பு முக்கியம். அது இல்லாத இடத்துல நான் இல்லை. அதிகமாக வாழ்க்கை 2 இயர் வாழ்கிறேன்.
போதும். கோபம் இந்த வருது, பட் தெளிவு 75% கிடைச்சிருச்சு. அமைதியாக இருக்க போகிறேன், போகிறவங்க போய் தொலையட்டும். இதாங்க தெளிவு. அறிவு, தெளிவு, அறிதல், புரிதல், தெளிதல். யார் அது? ஃபேத். கரெக்டாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். நான் கல்யாணம் பண்ணி 2 இயர், அதில் இருந்து நான் நல்லா இல்லை, அழுக மட்டும்தான், நிறைய வருது, மாற்றிக்க இடமும் பாடு குழின்னு சொல்கிறேன், படுகுழி. சரி, தொட்டதெல்லாம் குறை சொல்கிற மாமியார். அதான் இந்த வருஷம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சுயநலமான நாய்களுக்கு மாதிரி எழுதியிருக்காங்க. மத்தியில் மாட்டிக்கிட்டு முளைக்கிறேன், இன்னும் என்ன ஆப்பு வரப்போகுது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். என்ன மாதிரி அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. 100% ட்ரூ. எஸ், யூ கரெக்ட் ரமேஷ். எஸ், ஐ சஃபர்டு லாட் ஆஃப் 2.5 years. யூ ஆர் 100% ட்ரூலி ஸ்போக். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். ஃபாலோ பண்ணுங்கள் மணிவண்ணன். ஆனால் எனக்கு ஜாதகமே இல்லை, என்ன செய்வது சார்? சார் ஜாதகம் இல்லைன்னா விட்டுருங்க, சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு பாருங்கள். எஸ், கூகுள் 100% நடக்குது. சீக்கிரம் அடுத்த பதிவை போடுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. மிக மிக உண்மை. நீங்கள் சொல்கிறது தான் உண்மைதான். எஸ், உண்மை. நீங்கள் சொல்கிறது உண்மை ஐயா, ரொம்ப பட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. தாய் தந்தை தம்பி கூட பிரிந்து விட்டனர்னு போடுறாங்க. உண்மை சார். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். நன்றி ஐயா, வாழ்க வளமுடங்கிறாங்க. நீங்கள் சொல்வது மிகவும் சரி. இந்த நிலைமை மாறி நிச்சயம் நல்லது நடக்குமான்னு நடக்கும். திஸ் டூ வில் பாஸ் அவே. சரிங்களா? அடுத்தது மணி, உண்மை சிம்மம். எஸ் எஸ் கரெக்ட். கூட பிறந்த அண்ணனை ஏமாற்றி விட்டான், உறவுகள் என்னுடைய அன்பை பயன்படுத்தி கொண்டு பணத்தை இழந்தேன், பாடம் கற்றுக்கொண்டேன். உண்மை. சனீஸ்வரனுக்கு நீங்கள் நன்றியை சொல்ல வேண்டும். இனி எப்படிலாம் அணுகுமான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? ட்ரூ, காட் பெட்ராய்ட்ங்கிறாரு. உண்மை ஐயாங்கிறாரு. உண்மைதான் ஐயா, சுற்றம் நட்பும் ஒதுக்கி விட்டது, வாழ்க்கை கசந்து விடக்கூடாது. ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த வாழ்க்கை கேட்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவமானப்பட்டவர்களாக இருப்பாங்க. யூ அண்ட் மீ எல்லாருமே அவமானம் கிடைச்சிருக்கும். அதை யோசிக்கணும், எதனால் அவமானம். ஆமாம், உண்மை. எஸ், உறவும் நட்பும் சுற்றமும் கசந்தது அப்படின்னு லக்ஷ்மி சொன்னது அத்தனை உண்மை. ஏன்னா சிம்ம ராசி அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒரு கமெண்ட்ஸ் போட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒரு வீடியோவை பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஜோசியத்தை நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் எல்லாருமே நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அந்த 10 நிமிஷம் வீடியோவில் இவ்வளோ தூரம் விளக்கியிருக்கேன். உங்களுடைய ரெஸ்பான்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தான் இந்த கமெண்ட்ஸில் இந்த ஆன்சர்ஸை நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச வரைக்கும் நான் போட்டுடுறேன். அடுத்தது அஷ்டமச்சனில் நம்ம பார்ப்போம். நீண்டு கொண்டே செல்லக்கூடிய இந்த பதிவாகப்பட்டது. மணி ஐயா அவர் 10 நாளைக்கு முன்னாடி வழிகாட்டி கலங்கரை விளக்கிற்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி மோகன பாண்டியன், எஸ் ட்ரூ சார், தே ஆல் யூஸ்டு மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் அண்ட் சீட்டட் அஸ், வெரி பெயின்ஃபுல், ஸ்டில் ஐ கெனாட் ஃபர்கெட் ஆல் திஸ் திங். கரெக்டு. அந்த 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 பாவகம் இருந்ததுனாலே பர்ஃபெக்டாக சொன்னீங்க சார். மகேந்திரன், மெல்பைல் 100% அக்ரி வித் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா, வெரி கரெக்ட் சாருங்கிறாங்க. எஸ், உண்மைங்கிறாங்க. உண்மை என்னங்கிறாங்க. உறவு நட்பும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்ததுங்கிறாங்க. சாந்தி, உண்மை. எஸ், உண்மை சாருங்கிறாங்க. அளவாக பேசினால் நல்லது. ஆமாம், எதுக்கு அதிகமாக பேசுகிறீங்க? அளவாக பேசுங்க. எதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து பேசுகிறீங்க? ரைட், உண்மை. எஸ் சார், அப்சல்யூட்லி ட்ரூ. மஞ்சுளா, எல்லாமே இதில் போட்டிருக்கிறீங்க. எனவே வாழ்த்துக்கள். இது மாதிரி இந்த நிகழ்ச்சியை இப்போ பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அப்படி அந்த சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நடந்த விஷயங்களே நான் கண்முன் பார்த்தது போன்றே சொன்னீங்கிறார் ஒருத்தர். என்ன நடக்கும் என்ற கடந்த கால அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது உங்களுக்காக 2 பார்ட் வீடியோ அஷ்டம சனி பலன்களை காத்திருக்கு. அடுத்த வாரம் மீண்டும் அதில் சந்திப்போம். நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இந்த கண்டக சனியில் எப்படி இருந்தீர்கள், ஏன் இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்தது, அஷ்டம சனியில் என்ன நடக்கும், தசாபுத்திகள் நல்லது நடந்தால் அஷ்டம சனி வேலை செய்யாது என்பதை தெளிவாக நாளைக்கு சொல்ல இருக்கிறேன். என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.